பாப் யூபிஐ ஆப்ல எப்படி வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். பாப் யூபிஐ ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பாப் யூபிஐ அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டே ஆப் வந்துடும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். அதில் லாகின் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். உங்களோட பேங்க்கில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே கெட் ஓடிபி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஓடிபி வந்து வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபை கொடுத்ததுமே கிரியேட் பாப் யூபிஐ அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வெரிஃபைங் வந்து ஆகும். வெரிஃபைங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் இதில் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிங்க் ஆகிடும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து யூபிஐயில் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடியுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். அதில் டிக் பண்ணிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், பே நவ் அண்ட் அண்ட் கேஷ்பேக்னு, அதை நீங்கள் வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பாப் யூபிஐயோட அந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்லாம் பே பண்ண நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சென்ட் மணி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு நம்பருக்கு பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்பரை இங்கே என்டர் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் யூபிஐ ஐடிக்கு பே பண்ணால் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். யூபிஐ ஐடி, யூபிஐ நம்பரு, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்போட ஹோம் பேஜில் வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாப் யூபிஐயில் பண்ணிருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அக்கௌண்டோட பேலன்ஸை செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செக் அக்கௌண்ட் பேலன்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பாப் யூபிஐ ஆப்பை வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.